நீ அவுட் சோர்சிங் போயிடுச்சுன்னா 13,000 குறைஞ்சி போயிடுது. இல்லை, நீ அவுட் சோர்சிங் கொடுக்காம அது அரசியல் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். அதான் அந்த ஃபஸ்ட்டு பெஞ்ச் உத்தரவை தவறாக காண்பித்து நீங்கள் பண்ண அட்டூழியம் அடிச்சிருக்கீங்க. இது மனித உரிமை மீறல் இல்லையா? மீறல் மட்டும் இல்லை, வழக்கு போட வேணாம் அந்த அதிகாரி மேலே போகிறான். ஏன் செய்யலை சார் இது வரைக்கும்? மாவோயிஸ்டுகள் வராங்க, எம்எல் கட்சி வர்றாங்க என்று தவறான ஒரு திட்டத்தை இந்த 13 நாட்கள் எந்த வன்முறையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் விஜய் மாதிரி இருக்கிற நடிகர்கள் வரான்னு சொன்னால் கூட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி வீட்டில் பார்த்துருக்காங்க. ஆனால் திட்டமிட்டு இவங்களை அப்புறப்படுத்தணுங்கிறதுல இந்த சேகர் பாபு அவர்களுக்கும் இந்த மேயர் அவர்களுக்கும் இவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய அந்த கார்பரேட்டில் தான் ஆடுறாங்க. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டுக்கு யாருன்னு காரணம் கேட்டீங்கல்ல, அப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் சுட்டவனையெல்லாம் கொண்டாந்து நீங்கள் அதிகாரி வச்சுருக்கீங்கல்ல, நடவடிக்கை கிடைக்கலையே. அருணா ஜெயதேஷுடைய முடிவை ஏன் அமல்படுத்துறீங்க? கேட்குற மாதிரியா? நியூஸ் டுடே நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் ஐயா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு 13 நாட்களுக்கு மேலாக ரிப்பன் பில்டிங் வாசல்லே போராடினாங்க. கோர்ட்டோட ஆர்டரில் குண்டுகட்டாக தூக்கிட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே ஒரு குப்பாளுறவங்களுடைய வறுமையும் அவங்களுடைய கொடுமையும் அவங்களுடைய அர்ப்பணிப்பும் இந்த அரசுக்கு தெரியுதா இல்லையா? ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து அவங்க கமிஷனை பிடிச்சிக்கிட்டு ஒரு சம்பளத்தை கொடுக்குறத கார்ப்பரேஷனில் அவ்வளோ அதிகாரிகள் இருக்காங்க, அவ்வளோ பணியாளர்கள் இருக்காங்க, அதை பிரித்து கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன் இந்த கமிஷன் காசுக்காக இந்த அரசு இது போல் செய்யுதா அப்படின்றது பலரும் குற்றம் சாட்டுறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த வழக்கில் நீங்கள் என்ன முன் வச்சிங்க? நேற்று அந்த வழக்கில் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பெஞ்ச் கோர்ட்டில் ஏற்கனவே இந்த வழக்கு சம்மந்தமாக தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு இருந்து அது ட்ரிபியூனல் இருக்குது போகிறாமே. சிங்கிள் பெஞ்ச் கோர்ட்டில் இவர்களுக்கு உரிய தொகை கொடுக்கணுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டு அதன் மேலே அப்பீல் போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் இருக்காங்க. இதுக்கு இடையில தான் நீங்கள் அவங்கள அவுட் சோர்சிங் முறையில் ஒரு தனியார் கம்பெனிக்கு மாற்றுறீங்க. இந்த மாதிரி பெண்டிங் இருக்குது வழக்கு நீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்குது, தொழிலாளர் நீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்கும்போது அதை அவுட் சோர்சிங் மாற்றுறது தப்புங்கிறதுனால தான் அந்த உழைப்போர் உரிமை இயக்கம் சொல்லக்கூடிய இயக்கம் அதில் குறிப்பாக குமாரசாமி போன்றிருக்கிறவர்கள், அவருடைய மகனாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாரதி, நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், இந்த மக்களுக்கு வேலை செய்யக்கூடியவன் தான் ஒரு உண்மையான ஒரு போராளியாக நினைப்பேன். அந்த அடிப்படையில் இப்போ அவங்க பல ஆண்டுகளும் போராடுறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த ஜிம்கானாவில் கூட போராடி அதை வெற்றி பெற்று கொடுத்தாங்க. நான் தமிழ்நாடு பூரா இது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது போகிறாமே. இந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள், இதற்கென்றே ஒரு தொழிலை இந்த மக்களுக்குத்தான் சொல்லி விதிக்கப்பட்டதை மாற்றணுங்க தான் போராடுறோம். 1993ஆம் ஆண்டே இதுக்கு சட்டம் வந்துச்சு. 2013 மனித மனத்தை மனிதனிலே ஆடக்கூடிய முறையை ஒழிச்சாட்சி சட்டம் வந்தாச்சு. அது இருந்ததுன்னா குற்றம். அது இப்போ இந்த மக்கள் யாருன்னா முன்கள தொழிலாளிகள், அதாவது முன்கள போராளிகள்னு சொல்கிறோம், ஃப்ரண்ட் வாரியர்ஸ். ஆனால் எல்லாம் பேர் சொல்லி போட்டு அந்த கொரோனா பீரியடில் மக்களுக்காக நாமெல்லாம் வீட்டுக்குள்ளே முனை கிடந்த போது குப்பையால் அவங்க தான். கண்டிப்பாக அப்பேற்பட்ட மக்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்பது பெரியார் சொன்ன கொள்கை, அரசுடையாக்குன்னு சொன்னார். நீங்கள் பெரியார் கொள்கையை பின்பற்றுறீங்க, பெரியாரை பற்றி பேசுகிறீங்க. அவர் சொன்னதை ஏன் உங்களால் செய்ய முடியலன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல சார்? சார், ஒரு கமிஷன் அமௌண்ட்டுக்காக தான் இந்த வேலையை செய்கிறாங்க, தனியாருக்கு கொடுக்குறாங்கன்றது அப்பட்டமான உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் கூட ஒரு கமிஷன் அடிக்கணுமா? பல்வேறு இடங்கள் இருக்குது, பல்வேறு தொழில் இருக்குது, எவ்வளோ விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த குப்பாளுறவங்ககிட்டேருந்து ஒரு கமிஷனை வாங்கி நீங்கள் சேர்த்து வைக்கணுமா, இல்லை செலவு பண்ணணுமா, அரசியலுக்கு பயன்படுத்தணுமான்றது ஒரு தேவையான்ற கேள்வி இருக்குல்ல? அது என்ன நான் அருமையாக சொன்னீங்க. அது என்ன பிரச்சனை வருதுன்னா, 26,000 ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும். நீ அவுட் சோர்சிங் போயிடுச்சுன்னா 13,000 குறைஞ்சி போயிடுது. இல்லை, நீ அவுட் சோர்சிங் கொடுக்காம அது அரசியல் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். அதான் சார், ஒரு 10 பேரை போட்டு அதை சம்பளத்தை பிரித்து போடுறதுல என்ன தப்பு? அதுக்கு என்னன்னா முடியாதா அப்படின்ற கேள்வி. அதெல்லாம் இவர்களுக்கு வேண்டிய ஆளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு, ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு. யாருக்கு சார்? அதுதான் சொல்கிறாங்களே, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய அந்த
ஒரு வந்து பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு. ராம்கின்ற ஒரு நிறுவனம். ராம்கின் கொடுத்தா அதுக்கு முன்னாடி ஊபர் சார் ஒரு நிறுவனம். ஆமாம், அவங்களுக்கு அது யார் பேர் இல்லை முக்கியம். ஓகே. தனியார் மையப்படுத்துதல் என்பது யாருடைய கொள்கைனா 1990களுக்கு அப்புறமேலு மன்மோகன் சிங் கொண்டு வந்த கொள்கை. இந்த குளோபலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் பேரில் பொதுத்துறை இந்த தேசத்துடைய ஆலயங்கள்னு சொன்னார் நேரு. அதை பூரா உடைக்க துவங்கினதே மன்மோகன் சிங் தான். அப்படி பண்ணி என்னாச்சு, இன்னைக்கு பொதுத்துறை தான் நம்ம நாட்டுடைய அடித்தளமாக இருந்துச்சு போராத்துக்குமே. அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட ஆரம்பித்து கடைசியில் வளங்களை பூரா தூக்கி எறிஞ்சிங்க. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இதிலிருந்து விடுவிச்சு வந்து அவர்கள் சமத்துவமாக வரணும்னு சொன்னால் அவங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பாருன்னு சொல்கிறோம். இதை கூட வந்து சில பேர் வந்து அவங்க நிரந்தரமாக இருந்துச்சுன்னா அதே தொழில் இருப்பான்னு சொன்னாங்க. அது தவறான கருத்து, தவறான புரிதல். அது நான் என்ன கேட்குறேன், நாளைக்கே உத்தரவு போடுங்க. கருத்தை முன் வச்சிருந்தார். அது வந்து அவர் சொன்ன கருத்து வந்து அவர் இந்த கோரிக்கையில் பூரா ஏற்றுக்கிறாரு. ஆனால் நிரந்தரமாக தொழில் இருக்குன்னு சொல்கிறத யாரும் ஏற்றுக்கல, நாமளே ஏற்றுக்கல. நீங்கள் அப்படின்னா நாளைக்கு ஒரு உத்தரவு போட்டு அவனுக்கு பூரா வேடத்தில் வேலை விடுங்களே. உடனே நீ விஞ்ஞானபூர்வமாக இது பூரா இல்லை இஸ்ரோவில் போய்ட்டுறேன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு முன்னணி சொல்கிறீங்க. வேலையே இல்லை, நான் எனக்கான உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுங்கன்னு போராடுறாங்க. நிரந்தரப்படுத்துறதுல என்ன தவறு இருக்குது? படுத்தலாம் முடியாதுன்னு சொல்கிறீங்க. சரி, உழைப்புக்கான ஊதியத்தை நீங்கள் கொடுக்குறதாவது ஒழுங்காக கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. அதுவே வேண்டாம், நீங்கள் வேறு அப்போது இப்போ இங்கே இருக்கிறவங்களே அனுப்பிச்சி விட்டு வேறு யார் வந்து குப்பை அல்வா? அந்த கேள்வி ஒன்று இருக்குல்ல சார், அதை நவீனப்படுத்துங்கிறேன். எப்படி சார் நவீனப்படுத்தணும்? ஏன் வெளிநாட்டில் பண்ணலையா? மிஷினரிஸ் இருக்குது சார், எல்லாரும் அதே பயன்படுத்துறாங்க. அதை தாண்டி பொதுமக்களும் நமக்கான ஒரு சுய கட்டுப்பாடு இருக்குன்னா நம்ம செய்யறது இல்லை. முதல்ல நம்ம திருந்தணும். இப்போ நம்ம வந்து குப்பையை தொட்டியில் போடாமல் கீழே போட்டு போகிறது பொதுமக்களை அந்த குப்பை ஆள்றவங்களுடைய பிரச்சனையா? இந்த தொழிலை நவீனப்படுத்த வேண்டும்ங்கிறது உத்தரவு வந்தாச்சு. இன்னைக்கு விண்வெளியில் போய் செவ்வாய்க்கு மனிதன் போக ஆரம்பிச்சிட்டாங்கிற. ஏன் ஒரு குழப்பு இதை எடுக்க முடியாதா? முடியும். அதுக்கான விஞ்ஞானம் இருக்கிறது. அதை முறைப்படி செய்கிறதுக்கு தான் நம்ம கேட்குறோம். அது வரைக்கும் அவங்களை நிரந்தரப்படுத்துவதில் என்ன தப்பு இருக்க முடியும்? மாற்று தொழிலை கொடுங்க வேண்டாங்கல்ல. அது வரைக்கும் தொழில் இந்த ஆட்சியாளர்கள் உண்மையிலேயே வந்து இந்த மக்கள் சரியான எந்த மக்களுக்கு வந்து கடைகோடி மனிதனாக இருக்கானோ விளிம்புல இருக்கானோ அவருடைய பிரச்சனையை வந்து நேரடியாக நின்று தீர்க்கலைன்னு சொன்னால் அது சமூக நீதிக்கான ஆட்சி அல்ல. அதிலும் குறிப்பாக அமைதியாக நடத்துகிறாங்க போராட்டம். நல்லா தெரிஞ்சுக்கணும், யாருமே சுப்ரீம் நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் போட்ட உத்தரவு வந்து வேண்டான்னு சொல்லலை, தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவர்கள் போராடுவது தவறில்லை, அவருடைய கோரிக்கைக்கு போராடுறது தவறில்லை. அந்த ரிப்பன் பில்டிங்கில் தடுப்பாக இருந்துச்சுன்னா வேற்று இடம் கொடுங்கங்கிறாரு. அந்த வேற்று இடத்தான் கேட்டிருக்காங்க. ஆனால் வேற்று இடத்துக்கு வந்து மாற்றுங்கன்னு சொல்கிறத வச்சுக்கிட்டு அவங்க கோரிக்கை வச்சாச்சு. ஆனால் அதுக்குள்ளார பூந்து அந்த 13 வந்து அத்தனை பேர்த்தையும் 13ஆம் தேதி பண்ணாங்க பாருங்கள். அது வந்து கொடூரமான செயல். கொடியேற்றனை சார் காவல்துறையுடைய அட்டூழியம்னு சொல்லுவேன் நான். அது வந்து அதில் வந்து 4 வழக்கறிஞர்கள் 2 லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்கள படுத்தின பாடு கையை உடைச்சிருக்காங்க. கையை உடைச்சது மட்டும் இல்லை, அதுக்கான விடுவிக்கப்பட்ட பின்னாலும் தொடர்ந்து துன்புறுத்தியிருக்காங்க. அப்போ அதைத்தான் நாங்கள் இப்போ வந்து போன தடவை கூட ஆர்கியூமெண்ட் பண்ணோம் அந்த கேஸில். அவங்க இது என்னன்னு கேட்டீங்க, உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பெஞ்ச் உத்தரவை தவறாக காண்பித்து நீங்கள் பண்ண அட்டூழியம் அது அடிச்சிருக்கீங்க. இது மனித உரிமை மீறல் இல்லையா? மீறல் மட்டும் இல்லை, வழக்கு போட வேணும் அந்த அதிகாரி மேலே போகிறான். ஏன் செய்யலை சார்? இது அதை செய்ய வேணும். இப்போ அது நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால நம்ம செய்யலை. அதை எனக்கு தெரியாது. வளர்மதி தமிழ்ச்சி அவங்கெல்லாம் முத்து செல்வம் அவங்க எல்லாத்துக்குமே கை ஒடிஞ்சிருக்கு. இப்போ நேரில் பார்த்தேன். இங்கே அதைத்தான் பேச வந்தோம். ஒரு 4 நாளைக்கு முன்னால் கூட நீதிமன்றத்தில் வந்து பேச வந்தோம். அதை ஒத்தி வச்சுருக்காங்க, வர 28ஆம் தேதி வச்சுருக்காங்க. அரசு சார்பில் என்ன டிமாண்ட் பண்ணி அங்கே வாதாடினாங்க சார்? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவுட் சோர்சிங்கே ஒரு சிங்கிள் பெஞ்சே சொல்லியாச்சு, அவுட் சோர்சிங் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்கள் இதில் வந்து வேண்டுமென்றே மாவோயிஸ்டுகள் வராங்க, எம்எல் கட்சி வர்றாங்க என்று தவறான ஒரு சித்திரத்தை கொடுக்குறாங்க. உழைப்போர் உரிமை இயக்கம் சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கிற தொழிற்சங்க அமைப்பு. 23 ஆண்டு காலமாக பாரதி வழக்கறிஞர் போராடுறதுக்காக. அவங்க தந்தை குமாரசாமி தமிழ்நாட்டுக்கே தெரியும், ஒரு நியாயமான முறை போராடக்கூடியவன்னு தெரியும். இவனுடைய பிரச்சனையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு போய் போராடக்கூடிய அற்புதமான தோழர்கள் அவங்க போகிறாங்க. அதனால் தான் நாங்களாம் ஏன் போய் நிற்கிறோம்? இப்போ நான் 3ஆம் நாளே போய் நின்று போய் இதை திட்டமிட்டே இவங்களை வந்து அவுட் சோர்சிங் போகாமல் தடுப்பதற்காக நடத்துகிறாங்கிறதுக்காக தான் நீங்கள் அவங்க மேலே வந்து எம்எல் மூவ்மெண்ட்டை சார்ந்தவங்க மாவோயிஸ்ட்டுக ரோட்டை அடைச்சிருக்கான்னு சொல்லி தவறாக சொல்கிறீங்க. இங்கேயே நம்ம தமிழ்நாட்டில் இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து தமிழில் வழக்காட வேண்டுங்கிறதுக்காக நடத்தின போராட்டத்தில் வழக்கறிஞர் குழு அமைக்கப்பட்டு தொடர்ந்து அவங்க எல்லாத்தையும் செஞ்சு வந்து அந்த முறையான கோரிக்கைக்காக விண்ணப்பம் கொடுத்து மறுத்த போது இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில்
மதிப்புக்குரிய வந்து நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் வந்து நீங்கள் அமைதியாக போராடுன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காரு. ஓகே சார். ஆனால் அந்த மாதிரி போராடணும் தான் இவங்கலாம். இந்த 13 நாட்கள் எந்த வன்முறையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் விஜய் மாதிரி இருக்கிற நடிகர்கள் வரான்னு சொன்னா கூட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி வீட்டில் பார்த்துருக்காங்க. ஆனால் திட்டமிட்டு இவங்களை அப்புறப்படுத்தணுங்கிறதுல வந்து இந்த சேகர் பாபு அவர்களுக்கும் இந்த மேயர் அவர்களுக்கும் இவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய அந்த வந்து கார்ப்பரேட் கம்பெனிக்கு தான் காரணம். கார்ப்பரேட்டுக்கு சாதகமாக நீங்கள் இறங்கினீங்கன்னா பிஜேபிக்கு உங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. அவுட் சோர்ஸிங் கொடுக்கலாம் சார். இப்போ நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறீங்கள, அவங்க கேட்குறது வந்து எங்களுடைய சம்பளம் குறைவு தான் முக்கிய பிரதான காரணம். இப்போ என்கிட்ட ஒரு 20,000 ஒரு கமிட்மெண்ட் வச்சுருக்கேன், அதை நீங்கள் 12,000 கொடுத்தீங்கன்னா நான் எப்படி அந்த கமிட்மெண்ட்டை நான் ஃபுல்ஃபில் பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நீங்கள் அவுட் சோர்சிங் கொடுத்துட்டா கூட இருக்கட்டும், அவன் 12,000 பிடிச்சின்னு கொடுக்குறதா தான் இங்கே பிரச்சனை. இப்போ இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு உண்மையான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட் பெஞ்ச் போட்டது உத்தரவு பிரகாரம். அது மட்டும் இல்லை, இந்த அவுட் சோர்சிங் பற்றி போட்டது அந்த தீர்ப்பில் கடைசியாக படிச்சிங்கன்னா கடைசியாக அவங்க பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தொகையை கொடுத்தான்னு சொல்லிட்டாங்க. பார்த்தேன். அப்படின்னு நினைச்சு வருதுங்களா, அவங்களுக்கு 1,200 வருது அவனுக்கு ஒரு நாளைக்கு. அவனுக்கு தர வேண்டிய குறைந்தபட்ச கூடிய ஜிம்கானா போடத்தில் அவன் பெற்றுக்கிட்டு இன்னைக்கு கொடுக்க வேண்டியது பிடிக்கப்படக்கூடிய இதெல்லாம் சேர்த்தினா 1,200 கொடுக்கணும். என்ன பிரச்சனைனா 2 மண்டலம் தான் இது. இப்போ அதை அமல்படுத்தினோம்னா எல்லா மண்டலங்களும் வந்தாங்க. அதை வந்து நிச்சயமாக தொழிற்சங்கம் கேட்பாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், நீதிமன்றத்தில் கூட நேற்று நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் 1981ஆம் ஆண்டு வந்து எம்ஜிஆர் இருந்த போது போட்ட ஒரு சட்டம் என்னன்னா, ஒரு 50க்கு மேற்பட்டிருக்கிற தொழிற்சாலை நிறுவனத்தில் 50க்கு மேற்பட்ட தொழிலாளிகள் வேலை செஞ்சாங்கன்னா அந்த பணி நிரந்தரமான பணி என்று சொன்னால் 2 காலண்டர் வருஷத்தில் வந்து 450 நாள் வேலை செஞ்சாலே பர்மனெண்ட் ஆக்கணும். ஓகே, டிமோட்டிவ் பர்மனெண்ட் ஆக்ட் 1981. அதை ஏன் வந்து ஒரு நிறுவனம் செய்ய மாட்டேது? அதான் அதை செய்ய வைக்க வேண்டிய வேலை யாருடையது? அரசாங்கம் தானே, அதுதான் தொழிலாளர்கள் தானே. அத்தனை தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் இந்த விஷயத்தை செய்கிறோன்னு சொல்லி சொல்லி எழுதி கொடுத்து செஞ்சதுக்கப்புறம் மீண்டும் அதே தவிர நாங்கள் போன ஆட்சியில் செஞ்சதை நாங்களும் செய்வோம் செஞ்சு காட்டுறது வந்து சரியா முறையா? இது தொழிலாளர் விரோத போக்குன்னு சொல்லுவேன். தொழிலாளர் விரோத போக்கு. அதுவும் இந்த மக்கள் இருக்காங்க பாரு, இவங்க வந்து மாறுறதுக்கான முறையில் நிரந்தரமாக்குறதுக்கே நல்ல வருமானம் வந்தால் தானே அவர் குழந்தைய படிக்க வைக்க முடியும். இல்லாட்டா இதே தொழில் தான் வருவான். அப்போ அதை கொடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை மறுத்துட்டு ஒத்துக்கிட்டு கொடுக்க மறுக்கிறது, அவுட் சோர்சிங் கொடுக்குறது என்பது நான் தான் சொன்னேன். இது வந்து ஆன்டி ஒர்க்கிங் கிளாஸ். நீங்கள் நடத்திருக்கக்கூடிய கொடுமை என்பது அட்ராசிட்டி. ஆக்சுவலி இதை பொறுத்தளவுக்கு உங்களோட நிற்போம் நாங்கள். அது மாதிரி விஷயம் எங்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக நிற்கிற போது நாம் நிற்போம். அது வந்து மாநிலங்களுடைய இறையாமையை பொறுத்தளவோ பணத்தை பொறுத்தளவோ நம்ம வர உரிமையை பொறுத்து நிற்போம். ஆனால் அதே சமயத்தில் சமூக நீதி என்பது அதோடு மட்டும் அல்ல. எந்த மக்கள் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டுப்பட்டிருக்காங்களோ அந்த மக்களை கொண்டு சமத்துவமாக்குற போராட்டத்தில் நீங்கள் வரலன்னு சொன்னால் சமூக நீதி போராட்டத்தில் விழுக்கக்கூடிய ஒரு பல்லன் தான் சொல்லுவேன், ஒரு கருமொழி தான் சொல்லுவேன். நான் அதை மாற்றிக்க வேணும். சரிங்க சார். இப்போ அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? இப்போ நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம், வழக்காடுறோம், இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கான தீர்வு வந்து சொல்யூஷன் எப்படி? தீர்வு எப்பயுமே என்னென்னா, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்னென்னா மக்கள் தான். ஓகே, மக்கள் தான் இறையாண்மை மிக்கவர்கள். எந்த நீதிபதி, தலைமை நீதிபதியோ அல்லது வந்து நாட்டுடைய முதலமைச்சர்கள்லாம் கிடையாது. வி த பீப்புள் தான் இறையாண்மை மிக்கவர்கள். அந்த மக்களிடத்தில் போய் விழிப்புணர்ச்சி உண்டாக்கி மக்களை இந்த கோரிக்கைக்காக திரட்டுற பொறுப்பு என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தொழிற்சங்கத்துக்கும் உண்டு. அப்போ அந்த பணியை சேர்த்துக்காக தான் வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் கொடுங்க, அமைதியான முறையில் நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோன்னு கேட்குறாங்க. அது நியாயமானது. ஏன்னா டெமோக்ரஸி, இது டிபேட் தானே, டிஸ்கஷன் தானே. எதையுமே ஜனநாயகத்தில் விவாதித்து தானே ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் கொண்டு வர வேண்டிய கடமை அவனுக்கு உண்டு. அந்த உரிமையை நீங்கள் வந்து பறிச்சிங்கன்னா ஜனநாயகத்துக்கு விரோதமானது. தேர்தல் நெருங்க போகுது. கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தான் நம்ம சொல்லணும். ஒரு குடும்பத்துக்கு 2 பேர் 3 பேர்னா கூட 35,000 ஓட்டு வந்து கம்பல்சரி இது திமுகவுக்கு விழாது அப்படின்றதுல கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த தெருவில் போகிறவங்க ஒருத்தவங்களாவது பாரபட்சம் பார்த்து ஒரு தெருவுக்கு 2 பேர் திமுகவுக்கு அகைன்ஸ்டானா கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு வந்து வட சென்னை பக்கத்தில் பாதிக்கப்படும். இது வந்து தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் இந்த கொடுக்குற கமிஷன் காசுக்காக திமுக இது போல் செய்தா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதனுடைய பின்விளைவு வந்து திமுகவுக்கு தெரியாத இருக்க, குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதா இல்லை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலையா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. நான் என்னை பொறுத்தவரை இந்த வாக்கை பற்றி கூட பார்க்க மாட்டேன். வாக்கு வங்கிக்காக பேசவே மாட்டேன். அதெல்லாம் நம்ம கொள்ளுவேன். நான் ஒரு பொது உடைமை இயக்கத்தை சார்ந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன கேள்விக்காக தான் பதில் கேள்வி கேட்குறேன். சொல்கிறேன், வாக்கு வங்கிக்காக தான் திமுக தலைவர் ஸ்டாலின் செயல்படுறாருன்றது சந்தேகம். அந்த சந்தேகத்தோட கேள்வி தொடர் கேள்வி தான் இது. அது எல்லாத்துக்கும் மேலே யார் பின்னணி தெரியுமா உங்களுக்கு? கார்பரேட்டில் தான் ஆடுறாங்க.
தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டுக்கு யாருன்னு காரணம் கேட்டீங்கல்ல, அப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை சுட்டவனையெல்லாம் கொண்டாந்து நீங்கள் அதிகாரி வச்சுருக்கீங்கல்ல, நடவடிக்கை எடுக்கலையே. அருணா ஜெகதீஷோடைய முடிவை ஏன் அமல்படுத்தலை? நீங்கள் கேட்குறமா இல்லையா? கேட்போம். நீங்கள் தான் போராடினீங்க. ஆமாம், அதே மாதிரி தான் கேட்போம். இப்போ எதிர்க்கட்சியாக இருந்தால் ஒன்று, இப்போ மாறிடுமா? தொழிலாளி வர்க்க போராட்டங்களில், மக்கள் போராட்டங்களில் சமரசம் பண்ணான்னா அவன் வர்க்கத்துக்கு எதிரானவன் யாராக இருந்தாலும் அந்த அடிப்படையில் கண்டிப்பாக கேட்போம் நாங்கள் வந்து. சரி, ஓகே சார். அது தொழிலாளர் பற்றியும் அவர்களுடைய பிரச்சனை பற்றியும் பல்வேறு விஷயங்களை எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் பதிலளித்ததற்கு ரொம்ப நன்றி. இனி வரும் காலங்களில் வேற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம விவாதம் செய்வோம். நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இது போன்ற நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பது மட்டுமே சார். ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி, வணக்கம்.